எல்லாருக்கும் வணக்கங்க. ப்ரோட்டீன் லட்டு செய்யலாங்க. இது வந்து 7 in 1ன்னு சொல்லிட்டு இதில் இந்த சீட்ஸ் ஃபுல்லாக வறுத்ததை கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே கொஞ்சம் நம்ம லேசாக வறுத்துடலாங்க. இதில் வந்து டேட்ஸு ஒரு 5-6 டேட்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க. இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வறுத்துருக்கேங்க. லேசாக வறுத்துருக்குறேன். மிக்சியில் அப்படி பொடி பண்ணிடலாம். அவங்க வறுத்ததை கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம லேசாக வறுத்துடலாம் மணத்துக்கு. இது மிக்சியில் அப்படி பொடி பண்ணிடலாங்க. இந்த டேட்ஸு அங்கே இருக்கிற கொட்டையை அப்படி எடுத்துகிட்டு அது வந்து மிக்சியில் அந்த தண்ணியை அப்படியே அரைச்சிடலாங்க. ரொம்ப ஊற வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றாமல் அது மூழ்கிற அளவில் தண்ணி ஊற்றிட்டு அப்படி தண்ணியோடு அரைச்சிடலாங்க. அந்த கொட்டையில் அப்படி எடுத்துகிட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் ஊற வச்சேன்னா அந்த அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றுறீங்க. நெய் இதில் ஜாஸ்தி சேர்த்துலாம் சேர்த்துடலாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நான் என்ன கொஞ்சம் குழந்தைக்கு எல்லாம் கொடுக்கறதுல கொஞ்சம் அளவாக தான் ஊற்றிருக்கீங்க. கொஞ்சம் நெய் ஊற்றி அது சூடான அப்புறம் நட்ஸ் எல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. இது தானே நட்ஸ் பொடி தானே, மறுபடியும் நட்ஸ் அவசியம் இல்லை. இதை மாவெல்லாம் அதில் போட்டு அரைச்ச மாவை போட்டு இந்த கொஞ்சம் கலந்து விட்டு இறக்கிடலாங்க அடுப்புலேருந்து. இந்த அரைச்ச டேட்ஸ் விழுதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன்னா லட்டு அப்படி வந்துடுங்க. கொஞ்சம் தண்ணி பத்தலைனாலும் நெய் கொஞ்சம் அப்படியே சூடாக ஊற்றிட்டு அப்படியே பிசைஞ்சிருங்க. இது அளவாக இருக்கானா பாருங்கள். ஒரு அப்படியே லட்டு பண்ணிடுங்க. நான் இன்னும் ஏற்கனவே லட்டு இந்த ப்ரோட்டீன் லட்டு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேங்க. அதில் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டிருக்குறேன். இது ஒரு 7 நட்ஸ் தான் போட்டிருக்குதுங்க. பாருங்கள், நல்லா அப்படியே உருண்டை பிடிச்சேன்னா நல்லா வந்துடும். ஒரு 2 வாரம் நல்லா கெடாதுங்க. இப்படி லட்டு செஞ்சு வச்சுட்டேன்னா குழந்தைங்க கேட்குற சமயத்தில் அங்கே சாக்லேட்டு அது இதுன்னு கேட்டே இருப்பாங்க. நாங்கள் என் பேத்திக்கு சாக்கின்னு சொல்லிகிட்ருப்பான். அதுக்கே லட்டு சாப்பிடுன்னு சொல்லி இந்த ஒவ்வொரு லட்டு கொடுத்துட்றோங்க. அது குழந்தைக்கு ஹெல்த்தியாக இருக்குது. அது நம்மளுக்கு சாக்லேட் கேட்குறதுக்கு இது கொடுக்குறது நல்லாயிருக்கு. பாருங்கள், சூப்பரான லட்டு. அப்படியே ஒரு 2 வாரம் நாள் கெடாதுங்க. அப்படியே வச்சிடலாம். நான் வெளியில் தான் வச்சுருக்கேங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் அணி ஊற்றுங்க. அணி ஊற்றி அப்படி கலந்துக்கோங்க. இல்லை இனிப்பு கொஞ்சம் தேவைப்படுதுன்னா, இல்லைன்னா இதே போதுங்க. இந்த டேட்ஸுடைய இனிப்பே போகுது. இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சம் அப்படியே அணி ஊற்றிட்டு லட்டு பிடிச்சிருங்க. பாருங்கள், சூப்பரான லட்டு, டேஸ்ட்டான லட்டு, ப்ரோட்டீன்